जय जगन्नाथ देव सुभद्रा महारानी कन्नो जय श्री राधा गोपाल जी कन्नो जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद कन्नो जय श्री रूप रघुनाथ कन्नो जय श्री प्रभुपाद महाराज कन्नो मैं गुरुनाथ कन्नो தொடர்ந்து வந்துமா சண்டே கௌரி விலாசனுக்கும் லாசன பிராயனுக்கும் மரியாதை பிரமாணம் பண்ணுங்க. हरे कृष्णा மகேஷ் பகவத்கீதா எத்தனை சுன்னியோகி அத்தியாயம் 18 பதம் 29 நெக்ஸ்ட் 29 बुद्धे वेदं श्रुतेश चैव गुणदश त्रिविधं शृणु प्रोच्यमानं अशेषेण पृथक्त्वेन धनञ्जय पुत्ते वेदं दृष्टे पुत्ते वेदं दृष्टे चैव गुणदस्त्रिविधं शृणु प्रोच्यमानम् अशेषेण पृथक्त्वेन धनञ्जय पुत्ते वेदं दृष्टैव गुणदस्त्रिविधं शृणु प्रोच्यमानम् अशेषेण पृथक्त्वेन धनञ्जय बुद्धे वेदं दृष्टैव गुणतः त्रिविधं शृणु बुद्धेर्भेदं त्रिदेशैव गुणतस्त्रिविधं शृणु प्रोच्यमानम् अशेषेण पृथक्त्वेन धनञ्जय கடைசியா படிக்கிறீங்க படிங்க. बुद्धेर्भेदं त्रिदेशैव गुणतस्त्रिविधं शृणु प्रोच्यमानम् अशेषेण पृथक्त्वेन धनञ्जय. புத்தி அறிவில் வேதம் வேறுபாடு மன உறுதி மற்றும் ஏவ நிச்சயமாக குணதா ஜட இயற்கை குணங்கள் திரிவிதம் மூன்று விதமான ஸ்ருணு கேட்பாயாக प्रोच्यमानम् என்னால் விவரிக்கப்பட்டபடி அசேஷேன விவரமாக பृथक्त्वेन வெவ்வேறாக தனஞ்சய செல்வத்தை வெல்வோனே செல்வத்தை வெல்வோனே ஜட இயற்கையின் குணங்களுக்கு ஏற்ப பலதரப்பட்ட புத்தியையும் உறுதியையும் பற்றி விவரமாக நான் தற்போது உனக்கு கூறுவதை கேட்பாயாக. ஓ வீணா அவ்யாஸ் Oh, winner of wealth. Now please listen as I tell you in detail of different kinds
all different kind, understanding, understanding, determination, determination, according to the three modes, the three before natural nature. nature. Okay. இயேசு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகின்ற அறிவு, அறியப்படும் பொருள் மற்றும் அறிபவனை பற்றி ஜடையத்தின் குணத்திற்கு ஏற்ப 3 பிரிவுகளில் விளக்கிய பிறகு தற்போது செயலாளியின் புத்தியையும் உறுதியையும் அதே முறையில் பகவான் விளக்குகிறார். புத்தே வேதம் துதேஷ்டைவ குணஸ்திரீவிதம் சுணு प्रोच्यमानम् अशिक्षेण पृथक्त्वेन धनञ्जय. हरे कृष्णा. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல பகவான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதாவது எதை பத்தி பேசுறாரு? மூன்று குணங்களுடைய செயல் பேசுற சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் செயல் பத்தி பேசுறாரு. ஓகே, இப்ப வந்து அடுத்து வந்து என்ன பேச போற சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, ஜட இயற்கையின் குணங்களுக்கு ஏற்ப பலதரப்பட்ட புத்தி வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் புத்தி வந்து 3 வகை இருக்கு. and also உறுதினா டிட்டர்மினேஷன், உறுதியும் 3 வகை உறுதி இருக்கு. அதை பத்தி நான் பேச போறேன், கேள்வி சொல்றேன். ஓகேவா? இந்த புத்தி உலகாதாரா அந்த புத்தியில நமக்கு வந்து உறுதி கிடைக்கும். புத்தி உலகாதாரா நம்ம உறுதி கிடைக்கும். பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா டிட்டர்மினேஷன் கிடைக்கும். அப்ப அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகமா இருக்கணும்னா நம்ம வந்து இந்த புத்தி யோகான்னா வந்து என்னன்னா இந்த புத்தியை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றது. புத்தி யோகா வந்து என்ன சொன்னா இஸ் பக்தி யோகா. புத்தினா வந்து என்னன்னா நம்ம இன்டெலிஜென்ஸ் ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணணும். அந்த புத்தினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம பக்தி யோகா, பக்தி பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும். இப்ப இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நாமரூபம் செய்யறதுனால அந்த நாமரூபம் நம்ம வந்து நிறைய வந்து சிம்பிளா நம்ம சொல்றோம். அதுல வந்து என்னன்னா இந்த புத்தியால தான் நம்ம வந்து எதை கண்ட்ரோல் பண்றோம்? மனசை கண்ட்ரோல் பண்றோம். புத்தி மனசை கண்ட்ரோல் பண்ணுது, மனசு வந்து சென்சஸ் புலன்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? இந்த புத்தி வந்து கண்ட்ரோல் பண்ணலனா மனசு வந்து கண்ட்ரோல் ஆகாது. மனசு கண்ட்ரோல் ஆகலனா அந்த சென்சஸ் வந்து கண்ட்ரோல் ஆகாது. அதுதான் வந்து இங்க பகவத்கீதையோட எசன்ஸ். புத்தி, மனசு அண்ட் இந்திரியா, ஜட இந்திரியா, கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் ஜட இந்திரியங்கள். ஓகேவா? புத்தி கண்ட்ரோல் அதாவது மனசு கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? மனசு அது வந்து சென்சஸ் பஞ்சமஹா இந்திரியா, கண்ணு, காது, மூக்கு, வாயை கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப இந்த புத்தி வந்து நமக்கு வந்து சரியா இல்லைன்னா, புத்தி ப்ராப்பரா இல்லைன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க பகவான் அடுத்து சொல்றாரு 30, 31 சொல்றாரு. அடுத்த நெக்ஸ்ட் சொல்றாரு எது வந்து புத்தி எப்படி சாத்விக குண புத்தினா என்னது, ரஜோ குண புத்தினா என்னது, தமோ குண புத்தினா என்ன சொல்றாரு. ஓகே, அப்ப புத்தி வந்து கண்ட்ரோல் பண்ணா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பக்தி. இந்த பக்தியில ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னது? பக்தியில ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னது? வாட் இஸ் பக்தினா என்னது? பகவானை திருப்திப்படுத்தணும். பகவானை திருப்திப்படுத்ததான் பக்தி. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நம்ம செய்ய வேண்டியது நாம ஜபம். நம்ம செய்ய வேண்டியது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்சஸ் புலன்கள் வந்து நமக்கு கண்ட்ரோலா இருக்கணும். புலன்கள் நம்ம இந்திரியா வந்து நமக்கு கண்ட்ரோலா இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும். அதாவது சென்சஸ் நம்ம புலன்களை வந்து பாத்தீங்கன்னா உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால. கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களை தேடி ஓடிட்டே இருக்கும் வாழ்க்கையில. அப்ப இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் வேணும், ஆன்மீக பலம் வேணும். ஆன்மீக பலம் இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் சைடு பல இந்திரியா என்ன சொல்றாங்க, என்ன பண்ணலாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆன்மீக பலம். அந்த ஆன்மீக பலம் இல்லைன்னா நம்ம புத்தியும் சரி நம்ம மனசும் சரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புலனும் சரி நம்ம கண்ட்ரோலா இருக்காது. இதுக்கெல்லாம் நம்ம செய்யணும். நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு வந்து சாது குரு வைஷ்ணவருடைய கிருபா மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கருணை வேணும். நம்ம வந்து சாண்டிங் பண்ணலாம், நம்ம புக்கு படிக்கலாம், நம்ம சாதனா பக்தி செய்யலாம். பட் வந்து வித்தவுட் கிருபா, நோ கிருபா அப்புறம் நோ ஸ்ட்ரென்த்.
கிருபா இல்லைன்னா, கருணை இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்காது. அந்த கருணை வந்து பக்தர்கிட்டே இருந்து, சாது வைஷ்ணவ குரு கிட்டே இருந்து முதல் கருணை எடுக்கணும். அந்த வைஷ்ணவரோட கருணை இல்லைன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கருணை எடுக்க முடியாது. வைஷ்ணவ கருணை எப்படி எடுக்குது? 3 வகையாக நம்ம வைஷ்ணவ கருணையை வாங்கலாம். எப்படி நம்ம சொன்னீங்களா? சாது சங்கா. ஓகே, வேற ஓகே. வைஷ்ணவ கருணை எப்படி எடுக்குது? 3 விஷயங்களும் வைஷ்ணவ கருணை எடுக்கலாம். வைஷ்ணவ கிருபா, மகா பிரசாத், அவங்க சாப்பிட்ற மகா பிரசாதம் கிடைச்சிச்சுன்னா, ஓகேவா, அது நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால அவங்க தர்ஷன் சொல்லி கொடுப்பாங்க. ஏதாச்சும் சன்னியாசி மகாராஜ் வந்தாங்கன்னா தர்ஷன் சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? அது வந்து மகா பிரசாத். ஓகேவா. 2வது வைஷ்ணவருடைய காலில் அவங்க தூசி, அவங்களோட பால் தொட்டு வளர்ந்துருது. நம்பர் 2. நம்பர் 3 வந்து என்னது, அவங்களுடைய கால் கழுவுறாங்க, ஃபீட் வாஷிங் பண்றாங்கன்னா அவங்க காலில் தண்ணி, அந்த தண்ணி கலை பிடிச்சிக்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகை வைஷ்ணவ கருணை வந்து எடுத்துது. இந்த வைஷ்ணவ கருணைகள் இல்லைன்னா நமக்கு பகவான் கருணை கிடையாது. யஷ பிரசாதா பகவத் பிரசாதா, யஷா பிரசாதா நாங்கதி குரு அப்படி. அதாவது என்ன அர்த்தம்? குருவோட கிருபா, குரு கருணை இல்லைன்னா நம்மளுக்கு பகவானுடைய கருணை கிடைக்காது. குரு திருப்தி ஆகல, குருவோட கருணைனா பகவானுடைய கருணை பகவான் திருப்தி ஆக மாட்டார். அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டியூட்டி வந்து என்னது? குருவை திருப்திப்படுத்தணும், குருவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். குருவோடைய சேவா, குரு சேவை தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம என்ன நினைச்சோம்? குரு சேவை நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் வந்தால் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, சில புரோபாதா நம்மளுக்கு நம்ம ஜெகத்குரு, சில புரோபாதனுடைய பேச்சு நம்ம முதல் ஃபர்ஸ்ட் தெரியும். நம்ம சொந்த குருவோட பேச்சை வந்து கேட்க முடியாது, அது அவருக்கு தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சில புரோபாதர் புரோபாதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். புரோபாதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பேசிக் ரூட்ஸ். பேசிக் ரூட்ஸ் வந்து என்னது? நம்ம 4 ரூட் பாட ஃபாலோ பண்ணணும். என்னது? நான் கொடுங்க. மது சூது, நோ ஆல்கஹால், நோ மீட் ஈட்டிங், உயிர் கொள்வது சாப்பிடுறது, தென் நோ ஈஸி செக், தேவாரம் கொடுக்கிறது, அப்புறம் நோ கேம்பிளிங், நம்ம வந்து சூதாடக்கூடாது. இதுதான் வந்து இந்த 4 பிரின்சிபல். ஏன்னா அதோட சேர்த்தோம்னா என்னது? நம்ம பகவான் நாம ஜெபம் பண்ணணும். இதுதான் குரு கருணை. குரு கருணை நம்ம இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்காது. ஸ்ட்ரென்த் இல்லைன்னா புத்தி, மனசு, இந்த புறங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ புத்தி தான் மனசை கண்ட்ரோல் பண்ணுது, மனசு தான் இந்திரியை கண்ட்ரோல் பண்ணுது, இந்திரியங்களை. ஆனா இப்போ புத்தி ஒழுங்கா இருக்கணும்னா, புத்தி ஸ்ட்ராங்கா இருக்கா, வைஷ்ணவ கருணை வேணும். இப்போ குருவோட கருணை வேணும். குரு கருணைனா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு என்ன சொல்ற, ஆச்சாரம் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து நாம ஜபம் சொல்றாங்க. ஓகேவா. அது போதுனால இந்த புத்தி வந்து உலகத்துல நம்ம சோ மச் என்ஜாய்மெண்ட் போயிடும். சோ மச் என்ஜாய்மெண்ட் என்ன ஆயிடும்? நமக்கு வந்து மிகப்பெரிய டேஞ்சர் சொல்றோம். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜட உலகம், இது வந்து மாயா ஜெகத். இந்த உலகம் என்னது? மாயா ஜெகத். மாயா வந்து பாத்தீங்கன்னா இஸ் இல்யூஷன். மாயா வேலை வந்து என்னது? இருக்கிறத இல்லாதபடி காட்டும், இல்லாத இருக்கிறத காட்டும். இதுதான் மாயா. மாயா வந்து ரெண்டு வேலை செய்யும். ஆவரணாத்மிக கிரியா, பிரகடமாத்மிக கிரியா. ஆவரணாத்மிக கிரியா வந்து என்னது? கிருஷ்ண கிட்டே நம்ம தூரம் கொண்டு போயிடும். நம்ம வந்து நம்ம அறிவை கவர் பண்ணிடும். அதான் ஆவரணாத்மிக கிரியா. நம்ம ஏன் இந்த கிருஷ்ண பத்தி பண்றோம், இது எல்லாமே நம்ம அறிவை கவர் பண்ணிடும். நம்ம அறிவை யோசிக்க கூடாது, புத்தி யோசிக்க கூடாது. இதான் மாயா முதல் வேலை. 2வது பிரகடமாத்மிக கிரியா. பிரகடமாத்மிக கிரியா என்ன அப்படின்னா நம்ம கிருஷ்ண கிட்ட தூரம் கொண்டு போயிடும். இதான் மாயாவோட 2 வேலை. இஸ் இல்யூஷன். இல்லாத இருக்கிறதை காட்டும், இருக்கிறத இல்லாததை காட்டும். இது மாயாவோட வேலை. அப்ப இந்த மாயாவிட்ட நம்ம தப்பிக்கணும்னா நம்ம புத்தி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். புத்தி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம மனசு ஸ்ட்ராங்கா இருக்கும். மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா இந்திரியங்கள் புலன்கள் இருக்கும். தென் நம்ம வந்து பக்தி பண்ண முடியும். நம்ம வந்து பக்தி பண்ண பிறகு நம்ம பகவான் கிட்ட போக முடியும். இவ்வளவு வேலை நம்ம செய்யணும் இந்த பக்தி பாதையில. ஆனா அதுக்கு முதல் விஷயம் வந்து குரு கருணை, வைஷ்ணவ கருணை, சாது வைஷ்ணவ கருணை. குரு கருணைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா குருவோட கருணையை வாங்கணும்னா நம்ம சொன்ன மாதிரி குருவோடைய மகா பிரசாத், குருவுடைய சரணாமிரதா, குருவுடைய பாத துளி, ஓகேவா, பாத அந்த டஸ்ட் தூசி. ஆனா இதை வாங்குறோம், நம்ம குரு கிட்ட எல்லா கருணையும் வாங்குறோம். ஆனா ஸ்டில் நம்மளோட புத்தி ஸ்டெடியா இல்லை. காரணியா நம்ம சுந்தரமான குருவோட கருணை வாங்கின பிறகும் நம்ம
நம்மளுக்கு வந்து புத்தி வந்து நமக்கு சரியா இல்லை, புத்தி வந்து ஒன்றும் வந்து சஞ்சலமாடையுது, மனசு சஞ்சலமாகுது. காரணம் என்ன? புத்தி வந்து ஏன் புத்தி கண்ட்ரோல் பண்ண முடியல, மனசுக்கு சஞ்சலமாகுது. என்ன காரணம்? அமையாது. புத்தி ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல, மனசு ஏன் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது? இவன் நம்ம வந்து சோ மச் வைஷ்ணவா குரு கருணை வாங்கின பிறகு ஒன்னும் புத்தி மனசு வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியல. ஆசை, சோ மச் ஆசை, டிசைர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆசைன்னு சொல்லலாம். அது வந்து என்னன்னா நம்ம குருவோடைய பேச்சை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். குரு பேச்சை பின்பற்றாத போது நம்ம அவர் கருணை வாங்குறோம். ஆனா குரு பேச்சை கேட்கணும்னா அந்த கருணை வேலை செய்யும். ஆனா என்ன ஆயிரும், அது வந்து நம்மளுக்கு சஸ்டைனா நிக்காது. உதாரணத்துக்கு நமக்கு இரும்பு இருக்குன்னா நமக்கு ஐஸ் வாட்டரையும் குடிக்கிறோம், இரும்பு மதுரையும் குடிக்கிறோம். இரும்பு எப்படி நிற்கும்? இரும்பு நிக்காது. இப்ப இரும்புல இரும்புறோம், நம்ம மருந்து குடிக்கணும், அப்புறம் ஐஸ் வாட்டர் ஸ்டாப் பண்ணணும். ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு இரும்புலையும் குடிச்சிருக்கு, ஐம்பது அது ரெண்டுமே நடக்காது, ஒன்றும் ப்ராப்ளமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அதே போல புத்தி யோகா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு வைஷ்ணவ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து குருவோட பேச்சு கேட்கணும். இதெல்லாம் நம்ம ஒழுங்கா செஞ்சா என்ன நடக்கும், இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்யறோம் கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டே வாய் என்ன? இதெல்லாம் நம்ம செய்யும் போது பக்தி என்ற விதை வந்து நமக்கு வந்து ஒழுங்கா கிடைக்கும். பக்தி வந்து நம்ம ஒழுங்கா முன்னேறும். பக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து என்னன்னா நெக்டர், அமிர்தம். பக்தியில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஸ்ட் கிடைச்சிட்டே இருக்கும். பக்தியில வந்து நமக்கு போரிங் கிடைக்காது. பக்தியில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் வந்து அமிர்தம் தான் என்னதுன்னா ஃபுல் ஆஃப் டேஸ்ட். இந்த பக்தி வந்து பார்த்தீங்கன்னா அதனால சில ரூப கோஸ்வாமி பார்த்தீங்கன்னா பக்தி ரசாமிருத சிந்து. பக்தினா இட்ஸ் a devotion, பக்தி. ரசானா அப்படின்னா அமிர்தம், அமிர்தம்னா டேஸ்ட். பக்தி ரசம் சிந்துனா என்ன அர்த்தம்? சிந்துனா கடல், ஓஷன். ஓகேவா? இந்த பக்தி வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த கடல். தமிழ்ல சொன்னா பக்தி அமிர்த கடல் தான் பக்தி ரசாமிருத சிந்து. ஆனா நம்ம வந்து என்னன்னா பக்தி வந்து நமக்கு சமயத்துல டென்ஷன் ஆகிடுது, பக்தி சமயத்துல போரிங் ஆகிடுது, பக்தி சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடுது. இந்த காரணம் வந்து எதனால நடக்குது? இந்த காரணம் பிகாஸ் நம்ம வந்து இன்னும் சோ மச் என்ஜாய்மெண்ட் நம்மள வந்து இந்த உலகத்துல நம்ம ஈடுபடும் போது என்ஜாய் பண்ண நம்மளுக்கு வந்து பக்தியில வந்து நம்ம வந்து என்ஜாய்மெண்ட் கிடைக்காது. ஜட உலகத்துல நம்ம என்ஜாய் பண்ண நம்மளுக்கு பக்தியில என்ஜாய் குறைஞ்சு, ஜட உலகத்துல என்ஜாய்மெண்ட் குறைக்க பக்தியில என்ஜாய்மெண்ட் கூடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகா வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பக்தி யோகா வந்து எப்படின்னா பக்தி வந்து எப்படி பண்றதுன்னா சைத்தன்ய சரிதாமிரதத்துல சொல்லப்படுது. பக்தி யோகா பக்தி யோகா பக்தி யோகா தனா பக்தியே கிருஷ்ணாமா ஸ்மரண கிரந்தானா. பக்தி யோகா பக்தி யோகா பக்தி யோகா தனா. தனா வந்து என்னது? சொத்து. பக்தி யோகா ஒரு சொத்து மாதிரி. பக்தியே கிருஷ்ணநாம ஸ்மரண கிரந்தனம். பக்தியே கிருஷ்ணநாம. அந்த பக்தி வந்து எதுல வந்து ஃபுல்லா வந்து நம்ம எடுக்க முடியும்னா கிருஷ்ணநாமம். கிருஷ்ணநாம ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பக்தியே கிருஷ்ணநாமம். அந்த கிருஷ்ணநாம எப்படி நமக்கு வரும்னா அது சொல்ல ஸ்மரண எப்பவுமே நம்ம யோசனை இருக்கும். யோசனை புத்தியில ஓடிட்டே இருக்கும், டேப் ரெக்கார்ட் மாதிரி ஓடிட்டே இருக்கும். அப்புறம் ஓட நம்ம மனசு எல்லாம் கிளீன் ஆகும். கிளீன் ஆகாத ஸ்மரண கிரந்தனா. கிரந்தனா வந்து என்னது? அழுகிறது. நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டேஸ்ட் அதிகமாக இருக்க நமக்கு டேஸ்ட் நமக்கு வந்து கொஞ்சம் அழுக வரும். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரா வெறும் சாண்டிங்ல மட்டும் இல்லாம வெறும் சாண்டிங் மட்டும் இல்லாம எப்பவுமே புத்தியில வந்து டேப் ரெக்கார்ட் மாதிரி ஓடும். அதுதான் அப்ப அந்த புத்தியை வந்து பியூரிஃபை பண்ணும். உடனே எல்லாம் நடக்காது. சரி, ஒரு சிலத்துல நமக்கு வந்து வேற சிந்தனைகள் எல்லாம் ஓடி இருக்கும். டக்குனு ஞாபகம் வருமா திருப்பி ஒரு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை திருப்பி டேப் ரெக்கார்ட் பண்ணி ஓடப்படும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம் ராம். அவர் திருப்பி உங்க மைண்ட் போயிட்டே திருப்பி வேலைக்கு போயிடும். திருப்பியும் டக்குனு ஞாபகம் திருப்பி இழுத்து பிடிச்சி திருப்பி மைண்ட்ல வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஓடணும். அது என்ன ஆகும்? சொல்லி நம்மளுக்கு வந்து இந்த மைண்ட் வந்து ட்ரெயின் ஆயிடும். நம்ம ஒரு பழக்கம் சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். நம்ம வந்து அந்த ட்ரெயின் ஆக ஆட்டோமேட்டிக்கா இதாயிடும். நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க அன்னைக்கு காலையில ஏஞ்சி நீங்க வந்து உங்களுடைய வாஷ்ரூம் போறீங்க.
வாஷ்ரூம் போனோடனே நீங்க வந்து பிரஷ் பண்றதுக்கு பிரஷ் எடுக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவோம், கை அங்க போயிடும். நீங்க சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க, அந்த பிரஷ் எடுத்து ரெகுலரா எடுக்கிற இடத்துல அந்த பிரஷ் எடுக்கிற அந்த இடத்த மாத்தி வச்சிருக்கேன். ஏமாதிரி அந்த பிரஷ் எடுத்து மாத்தி வேற இடத்துல வச்சிருக்கேன். கை ஆட்டோமேட்டிக்கா வந்து எங்க போகும், அந்த பழைய இடத்துக்கு தான் போகும். அப்புறம் 2 போகும், ஒரு வாரம் அதே டக்குன்னு போகும். அப்புறம் திருப்பி இங்க வரும். அப்போ ஒரு 10, 15, 20 நாள் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து என்ன செட் பண்ணிடும். உடனே கை வந்து இந்த இடத்துல மாத்தி இந்த இடத்துக்கு போயிடும். அதே ட்ரைனிங் தான் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா வந்து டேப் ரெக்கார்ட் மாதிரி ஓடணும். உடனே ஓடாது, ஸ்லோலியா ஓட விடணும். அப்புறம் ஸ்டாப் ஆயிடும், வேற ஒரு விஷயம் வரும், சினிமா பாட்டு வரும், வேற பிரச்சனை வரும். சரி அதெல்லாம் ஓகேவா திருப்பி மைண்ட்ல ஓடணும், ஹரே கிருஷ்ணா வந்து ஓடணும். இந்த மாதிரி ஒரு 20 நாள் 20-30 நாள் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 40 நாள் சொல்லுவாங்க. 40 நாள் வந்து 1 மண்டலம். 1 மண்டலம் என்ன அர்த்தம்? இப்போ நீங்க பாருங்க ஐயப்பன் சுவாமிக்கு வந்து மாலா போடுவாங்க. ஏன் 40 நாள்? ஏன் 49 இல்ல, ஏன் 51 இல்ல, ஏன் 60 இல்ல? 1 மண்டலம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாசமே, 1.5 மாசம் கிட்ட கேட்கும். அந்த 1.5 மாசம் வந்து என்னன்னா நீங்க ஒரு விஷயத்தை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது 48 நாள், அது வந்து ஒரு தோராயமா அப்ராக்சிமேட்லி ஒரு தோராயமா சொல்றாங்க. 40 நாள் ஒரு விஷயத்தை நீங்க கண்டினியூஸா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா புத்தி, மனசு, உங்களோட சென்சஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ட்ரெயின் ஆயிடும். உதாரணம் வச்சீங்கன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரஷ் வந்து அதுக்குன்னா நீ கண்ண முடியாது அந்த கை அது போயிடும், டக்குன்னு அந்த பிரஷ் எடுத்துடும். நீங்க வந்து சொல்ல தேவையே இல்லை. அது மாதிரி நம்ம வந்து எப்போதுமே மைண்ட புத்தியை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ட்ரெயின் பண்ண தென் மைண்ட் வந்து அது வந்து ட்ரெயின் ஆயிடும். அதனால மந்திரத்தை வந்து புத்தியில முதல்ல ஓட்டிகிட்டே இருக்கணும். நம்ம புத்தியில ஓட்ட நமக்கு மைண்ட் வந்து கிளியர் ஆகும், புத்தியும் மனசும் கிளியர் ஆகும். ஓகேவா? அதனால பார்த்தீங்கன்னா அதுமே கிளியர் ஆகும் போது நமக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய சென்சஸ் மனசு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு போகாது. மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், கொஞ்ச நேரம் தான். அது கொஞ்ச நேரம் நம்ம நல்லவனா ஆக்கும், கொஞ்ச நேரம் நம்மளே கெட்டவனா ஆகிடும். மனசு வந்து இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். கொஞ்ச நேரம் நல்லவனா, கொஞ்ச நேரம் கெட்டவனா ஆகிடும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து தவறு செய்யறதுக்கு கொஞ்ச நேரம் நம்மளுக்கு தூண்டிடும். அதனால பார்த்தீங்கன்னா புத்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆனா நீங்க புத்தி ஸ்ட்ராங் ஆக்கலைன்னா மனசு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா வந்து மனசோட பேச்சே புத்தி கேட்க ஆரம்பிச்சிடும். மனசோட பேச்சு புத்தி கேட்க ஆரம்பிச்சுன்னா நம்மளுடைய புத்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த உறுதி இருக்குல்ல, இனிமே செய்ய மாட்டேன், இனிமே கரெக்டா இருப்பேன், இதெல்லாம் வந்து எங்க வந்து நம்ம முடிவெடுப்போம்? புத்திலையா மனசுலையா? புத்தியில தான் நம்ம எடுப்போம். புத்தியில சொல்ல இனிமே நம்ம செய்யக்கூடாது, இதுல பண்ணக்கூடாது, இதுல செய்யக்கூடாது. ஆனா ஏன் அந்த உறுதி எடுத்து செய்ய முடியல? பிகாஸ் பாத்தீங்கன்னா புத்தி ஸ்ட்ராங்கா இல்ல, மனசு அதோட ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க பாருங்க நம்ம சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டைம் டேபிள் போடுவோம், இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு இது பண்ணணும் செய்வோம். ஆனா பாத்தீங்கன்னா போட்ட அந்த டைம் டேபிள் 1 நாள் 2 நாள் தான், அது திருப்பி அதை ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப என்னன்னா புத்தியில நம்ம வந்து உறுதி எடுப்போம், டிட்டர்மினேஷன் எடுப்போம். ஆனா அதை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மனசு ஸ்ட்ராங் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா புத்தியை ஸ்ட்ராங்காக மனசு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிடும். புத்தி மனசை கண்ட்ரோல் பண்ணும். புத்தி ஸ்ட்ராங்கா இருக்கிறதா மனசு அதோட இஷ்டப்படி ஆட ஆரம்பிச்சிடும். நம்ம மனசு சொல்றது கேட்கணுமா இல்ல புத்தி சொல்றது கேட்கணுமா? அப்படி சொல்ல கேட்கிறோம். ஆனா நம்ம சம்டைம் என்ன ஆயிடும், மனசு சொல்றது தான் கேட்கும். மனசு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வெரி டேஞ்சரஸ். மனசு வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம மனசு வெரி டேஞ்சரஸ். அதனாலதான் பாத்தீங்கன்னா ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி மனசிக்ஷா வந்து என்னன்னா மனசுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணி சொல்லி கொடுக்குறாரு. மனசுல வந்து அதாவது என்னன்னா ஒரு தடவை ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அவர் என்ன பண்றாரு, அவர் மனசுல வந்து மானசீகமா என்ன பண்றாரு, பகவானுக்கு ஆஃபரிங் பண்றாரு. அவர் மனசு அவர் வந்து ஜபம் பண்ணிட்டே உள்ளுக்குள்ளே என்ன பண்றாரு, பகவானுக்கு ஸ்வீட் ரைஸ் செய்யறாரு. மனசுல நினைக்கிறாரு ஸ்வீட் ரைஸ் செய்யறாரு. ஓகே, ஸ்வீட் ரைஸ் பொங்கல் செஞ்சு நம்ம சுட இருக்கு, ஓகேவா? அது வந்து என்ன பண்றாரு, அது பகவானுக்கு வந்து ஆஃபரிங் பண்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டோன்னே பகவான் ஆஃபரிங் வச்சுட்டு ஐயோ இந்த ஸ்வீட் ரைஸ் ரொம்ப சூடா இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணி வைப்போன்னு அது என்ன பண்றாரு, ஒரு வேலை எடுத்து உள்ள விடுறாரு. சுட்டு சொல்ல அவர் பாக்குறாரு. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி அவர் அந்த மனதோடைய அந்த இதுல இருந்து வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா அவர் கையில உண்மையிலே வந்து அந்த சூடு வந்து பட்டிருக்கு அவருக்கு. அப்ப வந்து மனசு வெரி பவர்ஃபுல் டூல். அது மனசு, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இதை சரியா பயன்படுத்தணும்னா நம்ம இந்த லோகத்துக்கு வெளியாயிடலாம். இந்த
இந்த மனசை சரியா பயன்படுத்தலைன்னா இந்த உலகத்தை திரும்பி மாட்டிக்கும். இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாவி மாதிரி, இந்த கீ மாதிரி. இந்த கீயை நம்ம வந்து கதவுல அந்த கதவுல நம்மளுடைய டோர்ல நம்ம இது பண்ணி அன்லாக் பண்ணலாம், அது திறந்து உள்ள போகலாம். கீயை நம்ம வந்து தூக்கி போட்டு காணாடிக்கும் செய்யலாம். நம்ம மனசு தான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மனசு வச்சுதான் நம்மளோட ஜேர்னி, நம்மளுடைய பயணம் எல்லாமே அமையுது. இந்த மனசு ஒத்திய வாக்கலன்னா நம்ம பகவான் வந்து போக முடியாது. ஆனா பகவான் லோகத்துக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூ பூவா சுகா சபகா மதக ஜனக சத்தியம் இந்த எல்லா லோகத்தையும் கடந்து அதாவது பிரஜா நதி, ஆன்மீக லோகத்து நதியை கடந்து நம்ம போகும்போது மனசு புத்தி எல்லாத்தையும் இங்கே போட்டு ஆத்மா மட்டும்தான் போகும். அந்த பார்டரை கிராஸ் பண்ற வரைக்கும் நமக்கு புத்தி மனசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த புத்திய மனசு ஒழுங்கா நமக்கு பார்டர் கிராஸ் பண்ண முடியாது. இது வெரி கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட். இந்த புத்திய மனசு ஒழுங்கா எது பேசுறோம் நம்ம அந்த ஆன்மீக நதியை, அந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பிரஜா நதியை நம்ம வந்து அங்க ஒரு டைவ் அடிச்சு நம்ம அங்கேயும் பகவான் போகும்போது இந்த புத்தி மனசு எல்லாத்தையும் கல்விட்டு போயிடும். நீங்க ராக்கெட் பார்த்தீங்கன்னா ராக்கெட் போகும்போது பாருங்க நல்லா பெருசா போகும், ஆனா ஒரு ஸ்டேஜ் போனா அது முன்ன கல்விடும். அந்த மாதிரி அதே கான்செப்ட் தான் நம்ம பகவான் வந்து போகும்போது இந்த ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய மனசு, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சூட்சும சரீரம், அவர் புத்தி இதெல்லாம் அப்படியே போகும். ஒவ்வொரு லோகத்தை கடந்து போன பிறகு அடைச்சி பிரம்ம லோகத்தை தாண்டி நம்ம பகவான் லோகத்துக்கு போகணும்னா தென் அங்க பிரஜா நதி கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மனசு இந்த புத்தி இவ்வளவு காலம் நம்மளை படாத பாடுபடுற இந்த புத்தி மனசு நம்ம விட்டு போயிடும். உடனே நம்ம எங்க இருக்கோம்? சுத்த சத்துவ குணத்தில் இருக்கும். ஒரு ஆத்மா மட்டும்தான் பகவான் லோகத்துக்கு போகும். ஆத்மா வந்து ஆத்மாவுடைய சொரூபம் ஜீவே சொரூபாய் நித்தியரே கிருஷ்ணதாஸ். பகவானுடைய உண்மையான சேவை நம்ம போயிட்டோம் சொல்லிட்டு ஆத்மா முழு சுரூபம் கிடைச்சோம். அதான் ஆத்மா விருத்தி. ஆத்மாவுக்கு முழு சுரூபம் கிடைச்சோம். முழு சுரூபம் கிடைச்சா நம்ம பகவானுக்கு போயிடும். போனோம் என்ன ஆகும்? நம்மளுடைய ஒரிஜினல் பாடி நமக்கு கிடைச்சோம். ஒரிஜினல் பாடி வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்மளுக்கு வந்து நம்மளுடைய குரு சில புரோபாத நம்மளோட ஆன்மீக குரு நம்மளுக்காக என்ன சேவை வச்சுக்கிறோம் அந்த சேவைஸை நம்மளுடைய மூடுக்கு நம்ம என்ன மூட்ல இருக்கோமோ குருக்கு தெரியும். அதுக்கு தகுந்த நமக்கு ஒரு சேவிஸ் அங்கே கிடைக்கும். அந்த சேவிஸ் நம்ம அங்கே நம்ம கண்டக்ட் பண்ணிருந்தோம். அங்கே நோ டைம், நோ காலா, அப்புறம் வந்து என்னது, அப்புறம் வந்து என்னது அது டெத்து, மரணம், சீக்கு, பிறப்பு எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட நித்தியமான இன்பம், சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான இன்பம் அங்கே இருக்கு. அந்த லோகத்துக்கு நம்ம போறதுதான் நம்மளுடைய ஒரே கோல். அங்க போயிட்டா வந்து என்னது ஃபுல்லா சேவிஸ் தான். அங்க டைம் இல்லை, நம்ம இது இல்லை, நான் வந்து இந்த பக்கம் செய்வேன் இந்த பக்கம் செய்வாங்களாங்க. அவங்க 24 hours சேவிஸ் தான். லக்ஷ்மி சஹஸ்ர சம்பரம சேவிமானம் கோவிந்த மாதி புருஷ தமகம் பஜாமி. லட்சுமிக்குள்ள 1000 லட்சுமிகள் அந்த சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 1000 வந்து நிறைய பேர் சேவை செய்யறாங்க. இந்த ஜட உலகம் பாருங்க, இதுவே வந்து ஒரு கழுகு மாதிரி தான், ஒரு ஸ்மால் தான். அதுவே இவ்வளவு பெருசு இருக்கு. பகவான் லோகம் பார்த்தீங்கன்னா பல அண்டங்களுக்கு அப்பாற்பட்டது. அவங்க நினைச்சு பாருங்க அது எவ்வளவு பெருசு இருக்கும். சோ மச் ஆத்மாக்கள் அங்கதான் இருக்கிறாங்க. எல்லாமே அங்க வந்து பகவானுக்கு நிறைய சேவை செய்யறாங்க. பகவானோட ஆன்மீக லோகம் ரெண்டாக பிரிக்கப்படும். வைகுண்டம், துவாரகா, மதுரா, அதுக்கு கீழே வந்து வைகுண்டத்துல அங்க அயோத்தியா எல்லாமே இருக்கும். ஆக மேலதான் கோலோகா. கோலோகா வந்து 2 டிவிஷனா பிரிக்கப்படும். ஒண்ணு வந்து கிருஷ்ணா சம்சாரா, கௌர சம்சாரா. கிருஷ்ணோட லீலைகள் தகுந்த லீலைகள் நடக்கிற ஒரு டீம், ஒரு சைடு இருக்கும். ஒன்னு கௌரங்க மகாபிரபுவோட சைடு ஒரு டீம் இருக்கு, ஒரு இருக்கும். அது நம்மளுடைய மூட்டை பொறுத்து நம்ம கிருஷ்ண சம்சாரம் நம்ம போக போறோமா இல்ல நம்ம சைத்தன்ய மகாபிரபு கௌர சம்சாரம் நம்ம போக போறோமா சொல்லி குரு நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. பிகாஸ் குருக்கு வந்து நம்மளுக்கு என்ன மூட்டுன்னு தெரியும். இந்த மாதிரி ஆத்மாக்களும் ஒண்ணு நம்ம வந்து இங்கே வந்து மேல கொண்டு போறதுக்காக குரு, சாது, வைஷ்ணவா, சாஸ்திரம் தான் நம்மளுக்கு வருது. அப்ப நம்ம வந்து இதுக்கு பேஸ் வந்து என்னன்னா மனசு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதா, பாகவதம் எல்லா வகையான டீச்சிங்ஸும் எல்லாமே வந்து எதை ஃபோக்கஸ் பண்றாங்க? மனசை கண்ட்ரோல் பண்ணு, மனசை ஓகே வைக்க, சேதோ தர்ப்பண மார்ஜனம், மனசை சுத்தப்படுத்து, மனது மச்சிதா மக்கத பிராணா போதியத்தை ஸ்பரஸ்பரம், மனசு சுத்தமா இருக்கணும். அப்புறம் வந்து மன்மனா போவன் பக்தோ பக்யாவி நாம் நமஸ்குரோ, நம்ம மனசுல வந்து என்னை வச்சுக்கோ, மனசுல என்ன அப்படின்னு சொல்லி பகவத்கீதா பாகவதம் சொல்லப்படுது. பிகாஸ் மனசு வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். மனசு வந்து ஓகேவாகனா நம்ம வந்து இந்த ஜட உலகத்துல வந்து நம்ம வந்து சர்வைவ் பண்ண முடியாது. மனசு நம்ம கொஞ்சம் எதிரியாகும்.
நான் இப்ப கூட நிறைய தாமோதர் கிளாஸ்ல நிறைய சொல்லியிருந்தேன். இப்ப கூட நான் இப்ப இடையில என்னது ஒரு கேஸ் ஆரம்பிச்சேன். ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளையும் சேர்ந்து 2 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. கடலையா வந்து கேட்கணுமா இல்லையா? இந்த கூலிகள் தான் ஒரு அம்மா வந்து பிள்ளையை சாப்பிட்டாங்க, அவங்களும் தற்கொலை பண்ணிட்டாங்க. பையனை வந்து பையன் வந்து கட்டி போட்டாங்க. பையன் ஓடிட்டாங்க அவருடைய வந்து பையனை கொல்ல போட்டாங்களா? பையனுக்கு ஆயுசு கட்டிடுவாங்க அப்படின்னு ஆயிடுச்சு. பாருங்க மனசு. அப்புறம் பாருங்க அதுக்கு முன்னாடி பாருங்க ஸ்கூல்ல வந்து கொலை பண்றது, அப்புறம் வந்து என்னது கேஸ் ரோபோ, ஸ்கூல்ல கேஸ் ரோபோ. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா வெரி டேஞ்சரஸ். இப்போதான் டெக்னாலஜி ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் வந்திருக்கு. இன்டர்நெட், ஆண்ட்ராய்டு, சோசியல் மீடியா ஆரம்பிச்சு 10 வருஷம், ஒரு 10-15 வருஷம் தான் இருக்கும். நினைச்சு இன்னும் ஃபியூச்சர்ல பாருங்க சோசியல் மீடியா இப்ப வந்து என்னது ஏஐ வந்துருச்சு. இதுக்கு இந்த கதியில் இருக்கு. நாளைக்கு இன்னும் 10, 30, 40, 50, 60 வருஷம் 2040, 2050, 2080, 2100 இதெல்லாம் வரும்போது சோ மச் டேஞ்சரஸ். உண்மையிலே கோகிலாம் வருது சோ மச் டேஞ்சரஸ். ஏஐ பல என்னென்ன ஏஐ வந்து தெரியாது. இப்போ எல்லாமே வந்து என்னது நம்மளுக்கு சோ மச் நம்ம மனசை வந்து கலந்தடிக்கக்கூடியது. நம்ம மனசை வந்து கொஞ்சம் இதாகிடும், ரொம்ப வந்து டேஞ்சரஸ் ஆகுது. நீங்க பாருங்க ஒரு காலத்துல வயசானவங்களாம் போனே பார்க்க தெரியாது, அவங்க பட்டன் போட கூட கஷ்டப்படுவாங்க. ஆனா இப்ப வந்து டிக்டாக் எப்படி பார்க்கணும் அவங்க சொல்லி கொடுக்குற வயசானவங்க. நீங்க என்ன பண்ணணும், எல்லாமே தெரியுது. யாருக்கும் எதுவுமே தெரியல கடைசி இல்லை. சின்ன வயசு குழந்தைக்கு எப்படி எல்லாமே தெரியுதோ, பாஸ்போர்ட் எப்படி மாற்றி எடுக்க தெரியுதோ, வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சோசியல் மீடியா எல்லாருக்கும் பரிச்சயம் ஆயிடுச்சு. யாருக்கும் உதவி தேவை சொல்லவே முடியாது. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா A to Z எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. வயிற்றுல இருக்கிற பேபில இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு சாப்பிடுற தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாத்தையும் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் முடிஞ்சிச்சு. அப்ப இந்த என்ஜாய்மெண்ட் வாழ்க்கையை எப்படி தப்பிச்சு எப்படி வந்து பகவான் வந்து போறது, இது வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஒரு உதாரணச்சுன்னா ஒரு 2010 வரைக்கும், இந்த 2010 முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வந்து இருந்துச்சு, ஆனா ரொம்ப வாய்ப்பு இல்லை. அதுக்கு வாய்ப்பு இல்லாதனால உதாரணச்சுன்னா இப்ப நீங்க இன்டர்நெட் வாய்ப்புனா எப்படி வைக்கணும், கம்ப்யூட்டர் கடைக்கு போகணும், அங்க போயிட்டு அங்க கட்டணும். அப்புறம் 2010 அப்புறம் தான் இந்த இன்டர்நெட் வைஃபை எல்லாம் என்ன ஆயிடுச்சு, வீட்டுக்கு வர ஆரம்பிச்சு. நீங்க கடைக்கெல்லாம் போக வேணாம், நான் உங்க வீட்டிலே வரோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியாது. இன்டர்நெட் இருந்தும் நிறைய ரொம்ப டேஞ்சரஸாகவும் இருக்கு. நீங்க பாருங்க சாப்பாடு இல்லாம 4 நாள் கூட இருப்பாங்க. வைஃபை இன்டர்நெட் இல்லாம ஒரு நாள் கூட வாழ்க்கப்பட முடியாது. நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு, டோட்டலி போதாச்சு, நெட்வொர்க் ஃபுல்லா கட் ஆயிடுச்சு. அவங்க வந்து இப்போ பிஎம் ஃபுல் நெட்வொர்க் கட் ஆச்சு, எந்த நெட்வொர்க் கால் வரல, எதுவுமே இன்டர்நெட் 0, 5G 4G இல்ல 0G தான், 1G இல்ல கிடைக்குது. ஓகேவா? ஆனா சாப்பாடு நல்லா இருக்கு, பிரசாதம் இருக்கு, நம்மளுக்கு வந்து என்ன சாண்டிங் மேல இருக்கு. நம்ம மனசு பதம், ஐயோ இந்த மீனை தூக்கி தண்ணி வெளியே போட்டா குத்திக்குமே அந்த மாதிரி. ஏய் டிஎம் நீ தர மாதிரி பாக்கா kita punya cable sudah itu semua saudara. அப்போ அவனே தெரிச்சு போய் என்னடா ஒரே மாதத்துக்கு எத்தனை மணி அடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடும், நமக்கு சாப்பாடு இல்லைனா கூட 4 நாள் பட்டி நின்று இருக்கும். வீட்டில் பஞ்சாயத்து வச்சா 5 நாள், நான் 10 நாள் கூட 10 நாள் சாப்பிடாம இருப்பேன். ஆனா நெட்வொர்க் இல்லாம நம்மளால ஒரு நாள் ஓடுறது ஒரு யுகம் கூட ஆகும். அதே பண்ணுவோம் உண்மையிலே பார்த்தீங்க ப்ராக்டிக்கல். அப்போ வந்து என்னன்னா நம்ம வேலையும் இருக்கு, அந்த இன்டர்நெட்ல வேலையும் நம்மளுக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா வேலை படிக்கலாம் பார்த்தீங்கன்னா அது 4% 5% தான், மிச்சம் 95% ஒரு தடவை போய் பார்த்து தட்டி வந்துடும். அப்போ என்னன்னா எல்லாமே ரொம்ப கஷ்டம், இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். ஆனா சேம் டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் புரோபாத கிடைச்ச காலத்துல அந்த பெட்டில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்னது இது கலியுகா சத்சங்கா சாவு சொல்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல புரோபாத சொல்றது சத்சங்க சாது சங்கா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிவோட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா நம்ம மூளை நம்ம கிட்டே கத்தி வாங்கி நம்மளே கொலை பண்ணிடும். நம்ம மூளை கத்தி நம்ம கிட்டே வாங்கி நம்மளே கொலை பண்ணிடும். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம பக்தி வாழ்க்கை முதல் எதிரி நம்மளோட மனசுதான்.
நம்மளே கொலை பண்ணிடும். கொலை பண்ண என்ன அர்த்தம்? கிருஷ்ண பக்தி போயே வேணாம் நம்ம சொல்லிடுவோம். நோ தமம், ஜெகநாத் தமம், சும்மா தமம். அதுதான் கலியுகம் வெரி டேஞ்சரஸ். அதான் சில சமயத்துக்குலாம் சொல்லுவேன். புரோபாதர் வந்து அந்த காலத்துல ஒரு புரோபாத் ஏற்பட்டாரு. இந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா காலகட்டத்துக்கு நமக்கு 4 மூளைக்கு 4 புரோபாதர் தேவை. அதாவது இழுத்து நம்ம கட்டி குடிச்சு நம்மளுடைய சென்சஸ் நம்ம மனசு கொண்டு பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப கவனமா, ரொம்ப வந்து தெளிவா நம்ம வந்து இந்த பக்தி பாதிக்கணும். சும்மா நம்ம ஏனா தவமா நம்ம வந்து ஏதோ வந்து போனா போது நம்ம செஞ்சிடக்கூடாது. கிருஷ்ண பக்தி இது வெரி வெரி ரேர். கிருஷ்ண பக்தி சுதுர்லபா, கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அந்த நம்ம கிடைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு யாரும் போட்டு ஜெக்பாட்டோ நம்மளுக்கு செஞ்ச புண்ணிய கர்மனாலையோ இல்ல நம்ம பெற்றவங்க செஞ்சதாலையோ இல்ல போனதோடு செஞ்ச நம்ம ஏதோ ஒன்று செஞ்சதால நம்ம கிருஷ்ண பக்திக்குள்ள நம்ம வந்துட்டோம். கிருஷ்ண பக்திக்குள்ள வந்து நம்ம அது வந்து எப்படியாச்சும் அதை நல்லா இது பண்ணி நல்லா பயிற்சி பண்ணி இந்த பீரியடே பகவான் வந்து போதும் முயற்சி பண்ணிட்டோம். இல்லைன்னா திருப்பி நம்ம 2020, 30, 40, 50, 70 பிறந்து வந்து அப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜிகளை மாட்டிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கலியுகா எப்படி போகுது? கலியுகத்தில் வந்து டெக்னாலஜி வந்து இப்படி போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எல்லா வகையான டெக்னாலஜி எல்லா வகையிலும் இப்படி போகும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் வந்து இப்படி போயிட்டு இருக்கும். டெக்னாலஜி அதிகமாக எல்லாம் அதிகமாக ரொம்ப நல்லது. அதாவது சேம் டைம் நம்மளுடைய மனசை வந்து ரொம்ப ஈஸியாக கெடுத்துடும். ஒரு காலத்துல தான் சொல்றேன், 2010 தான் நம்ம ஓடுறது. 2010க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சு. ரொம்ப ஈஸியா கிடைக்க சொல்ல ஈஸியா வந்து பாவங்கள் தவறுகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அதே போல 2010 முன்னுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே புண்ணியவான்கள் கிடையாது. அது முன்னுக்கு தவறு வச்சு எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா சோசியல் மீடியா கிடையாது, டக்குன்னு அப்லோட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னே கொலை தற்கொலை நடந்துச்சு. ஆனா உடனே எல்லாரும் தெரியாது. ஆனா இப்ப ரொம்ப எல்லாம் தெரியும். ரொம்ப இப்ப ஈஸியா ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஓகேவா? அதனால பாத்தீங்கன்னா வெரி ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அதனால புத்தி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புத்தி என் மனசு அதுவும் பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா சரியா ஹேண்டில் பண்ணுனா புத்தி ஸ்ட்ராங்கா மனசை சரியா ஹேண்டில் பண்ண முடியாது. புத்தி கண்ட்ரோல்ல மனசு இருக்கு, மனசோட கண்ட்ரோல்ல புலன்கள் இருக்கு. ஓகேவா? சும்மா கையில கத்தி எடுத்து போய் ஒரு குத்தாது. கையை சொந்தமா அதே போய் கட்டி எடுக்குமா? அதுவே சொந்தமா போயிட்டு கட்டி எடுத்துல அதுவே கையை முடிக்க ஒண்ணு குத்துமா? சொல்லுங்க. இப்ப ஸ்கூல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கிறாரு, உங்க கையை சொந்தமா அதே முடிக்கிட்டு அதுக்கு ஒண்ணு குத்துமா? அதுக்கு வேலை இல்ல. இந்த கைக்கு வேலை யாருக்கு கொடுக்குறா? மனசு. இன்னைக்கு அவர் அடிச்சது குத்திரு. அப்ப அந்த மனசு வந்து என்ன பண்ணும்? அது முதல்ல சொன்னேன், மனசு வந்து ஃபுல்லா எமோஷனல். மனசு ஃபுல்லா எமோஷன் வச்சிருக்கும். அதுதான் வந்து எல்லாமே இருக்கும். பழி வாங்குறது, அன்பு, எல்லாமே பொறாமை எல்லாமே மனசுக்குள்ள இருக்கும். புத்தி வந்து ஸ்ட்ராங் ஆச்சா இதை பண்ணாத, நீ எப்பயும் அவன் அடிச்சுன்னா ஸ்கூல்ல மாட்டிக்குவ, நீ இதை செய்யாத, புத்தி சொல்லு. நல்லது கெட்டது புத்தி தான் சொல்லும். ஆனா புத்தி வந்து புத்தி ஸ்ட்ராங் ஆகுறது ஒரே ஒரு விஷயம் என்னது? நம்ம சாது குரு வைஷ்ணவ கருணை. என் வருஷம் சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. கலியுகத்துல மகாமந்திரா தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மகாமந்திராவோட அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்ப சென்டர் பண்ணீங்கன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரா இதை சுத்தி தான் பாத்தீங்கன்னா நமக்கு டெம்பிள் ப்ரோக்ராம், ஃபெஸ்டிவல் இது எல்லாமே இதை சுத்தி தான். சமைக்கிறது, கூட்டுறது, அப்புறம் வந்து ப்ரோக்ராம் பண்றது, புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, பிரச்சாரம் பண்றது, இது எல்லாமே ஆன்லைன்ல கிளாஸ் இருக்குது, ஒன் சைட்ல கிளாஸ் இருக்குது, இது எல்லாமே எதை சுத்தினா ஹரே கிருஷ்ண மந்திரா தான். நான் வந்து பகவானுக்கு நான் சேவை செய்யறேன், நான் சமைக்கிறேன், நான் பூனை வச்சு கொடுக்குறேன், நான் எல்லாம் பண்றேன். ஆனா ஜாப் பண்றது இல்ல. இது நடுவில் பண்ணலன்னா எதுவுமே வந்து சரியா வராது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த பில்டிங் கட்டிடும் பூரா அந்த மேல கும்பும்னா எல்லாமே வேஸ்ட். ஹரே கிருஷ்ண மந்திரா சென்டர். ஹரே கிருஷ்ண மந்திரா வந்து பாத்தீங்கன்னா ஜாப் பண்ணது மெயின் விஷயமே அதுதான். ஆனா நம்ம சும்மா பகவான் சொல்றேன் நீங்க வெறும் ஜாப் பண்ணா சும்மா உட்காந்து எல்லாம் பண்ண முடியுமா? ஆக்டிவிட்டி நேம் வேணும் உங்களுக்கு. உங்களுக்கு ஆக்டிவிட்டி இல்லாத நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து இன்பம் கொடுக்க முடியும். ஆக்டிவிட்டி இல்லைன்னா நம்ம குழந்தை என்ன தரும்? வேற விஷயத்துக்கு போய் அதெல்லாம் தான் போய் டெம்பிள் ப்ரோக்ராம், அது ப்ரோக்ராம், இது ப்ரோக்ராம், நம்ம சாப்பாடு ஸ்பெஷலாக சமைக்கிறது, சேவிங்ஸ் இதெல்லாம் பண்ணுது. இதெல்லாம் சுற்றி தான் ஹரே கிருஷ்ண மந்திரம் சுற்றி தான் இருக்கு. நம்ம இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு மந்திரத்தை ஜெபம் பண்ணா வெரி கஷ்டம். மந்திரம் தான் ரொம்ப ரொம்ப அதெல்லாம் மகாபிரபு பார்த்தீங்கன்னா கோலோகேல பிரேமந்தா ஹரிநாம சொன்னது. கிருஷ்ண லோகத்திலிருந்து இந்த மந்திரத்தை எடுத்துட்டு வந்து
அதுல வந்து கிருஷ்ணன் அன்பு உள்ளுக்குள்ள வச்சு நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. ஹரே கிருஷ்ண மந்திரம் ஏற்கனவே நம்ம இந்த உலகத்துல இருக்கு, சாஸ்திரத்துல இருக்கு, இல்லைன்னு இல்ல. மகாபிரபு அதை வந்து என்ன பண்றாரு, அது கிருஷ்ண பிரேமிகள் அன்புல வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் முழுக்க வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறாரு. அதனால வந்து கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம். இது நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ண அது நம்ம சரியா பண்ண நம்மளுக்கு வந்து மனசு என் புத்தி பக்குவாகும். இல்லைன்னா பக்குவமாக வெரி வெரி டேஞ்சரஸ். அது நம்மளுடைய புத்தி நம்மளே சாகடிச்சிடும். ஓகே, हरे कृष्णा। जय श्रीमद् भगवद गीता की जय। जय श्री जगन्नाथ बलसुंदर महाराज की जय। जय